சகுனம் சொன்ன கவுளி துள்ளி விழுந்துதான் கழனி தண்ணியில அப்படிங்கிற கதையா இந்த ஆள் சாக்கடையில போய் விழுந்தான். டார்ச் லைட்லாம் வேற டிவி மேல வீசி எரிஞ்சு திமுக நாளே கெட்ட வார்த்தை, ஸ்டாலின் கருணாநிதி நாளே கெட்ட வார்த்தை அப்படின்னு எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்த ஆளு அக்ரஹாரத்தில் பிறந்த நான் இந்த பெரியார் திடலுக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி பேசினாரு. போது பீகார்ல பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுக இதுக்கு இந்து விரோதமா செயல்படுது, பாரத நாட்டுக்கு எதிராக செயல்படுது, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவுடைய வடவர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி பேசினத ஸ்டாலின் எப்படி மடைமாத்தினார் நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழர்களுக்கு எதிராக மோடி பேசி விட்டார். அதே விஷயம் தான் இங்க. அங்க திமுக காரன் என்ன பண்றான், ஸ்டாலினும் திமுக காரன் என்ன பண்றான், திமுகங்கிறத எடுத்துட்டு அந்த இடத்துல தமிழன்னு போட்டுக்கிட்டான். இந்த ஆள் கன்வீனியன்ட்டா முன்னாடியும் பின்னாடியும் வெட்டிட்டு தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது. கருணாநிதித்தனம். கருணாநிதித்தனம் பித்தலாட்டம். முன்னாடியும் பின்னாடியும் வெட்டிட்டு நடுப்புற இருக்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து பேசுறது, பிராடுத்தனம், மேனிப்புலேஷன், கூசாம பொய் சொல்றது, உண்மையை திரித்து சொல்றது, சத்தியத்துக்கு மாறாக நடந்து கொள்வது, உலக நடைமுறை. உலகத்துல நீங்க சோத்து கையால சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு, பீச்சாங்கையால சாப்பிட்டா என்ன? வைரமுத்து இன்னொரு வக்கரம் முடிச்ச ஆளு. அதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவருடைய தனிப்பட்ட இதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டாம். ஏற்கனவே ஆண்டாள கொச்சையா பேசி ஊரே சேர்ந்து அவர் பிறப்பையே போட்டு புரட்டி புரட்டி எடுத்தது. கருணாநிதி தனத்தோடையே போறதுனால தனக்கு எல்லாம் தெரியும். எப்படி கருணாநிதி பொய் புழுவி சிவவாக்கியார் பாட்டை வச்சு மொக்க வாங்கினாரு, அந்த மாதிரி இப்ப கமலஹாசன் மொக்க வாங்குறாரு. அதனால அப்பாவுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு கடும் போட்டி, நெருக்கமான போட்டி இருக்கும். அதனால இங்க தமிழக சட்டமன்றத்துல பல பேர் சட்டையை கழிச்சுப்பாங்க. அதுவும் குறிப்பா காங்கிரஸ்காரங்க, சத்தியமூர்த்தி பவன்லயே சட்டையை கழிச்சுக்கிற காங்கிரஸ்காரங்க. பூத கண்ணாடி நிகழ்ச்சிக்கு ஸ்ரீடிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் பிரச்சார பீரங்கி, இளைய கள போராளி என்ற அடைமொழிகளை எல்லாம் விரும்பாத அண்ணன் ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம் வாங்க. அண்ணா வணக்கம். பாராளுமன்றத்துல கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர், நடிகர், உலக நாயகன் கன்னி பேச்சு, மைடன் ஸ்பீச் அப்படிங்கிற அந்த பேச்சை பேசியிருக்காரு. அதை குறித்து இந்திய ஊடகங்கள் எல்லாமே சிலாகித்து பேசி வருகிறது. அதற்கு துதிபாடுவோர் அப்படின்னு பார்க்கும்போது வைரமுத்து, சினேகன், அமீர் போன்றவர்களுமே அதை ரொம்ப ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி பிரமிச்சு சிலாகிச்சு பேசி வராங்க. நீங்க அவருடைய அந்த பாராளுமன்ற பேச்சை கேட்டீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க இதுல வைரமுத்து, ஸ்னேகன், அமீர், நீங்களே இந்த ஆடு புருஷன் அமீர் தானே சொல்றீங்க? ஏன்னா ஆடு புருஷன் அமீருக்கு இதுல வைரமுத்து, ஸ்னேகன்லாம் கூட நம்ம சாய்ஸ்ல விட்டுலாம். இந்த அமீருங்கிற பயலை விடவே கூடாது. இந்த மெத்தப்பட்ட பையன் வித்து வந்த பணத்துல படம் எடுத்தான் அப்படின்னு கூட அந்த ஆள் மேல ஒரு கேஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இந்த கமலஹாசன் பாருங்க, ஒரு காலத்துல நான் அவருக்கு எப்படிலாம் சில்லறை செதற விட்டுருக்கேன்ட்டு. குணா அந்த படம் நான் சென்னைக்கு வெளியில போய் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு போய் பார்த்தேன். டிக்கெட் கிடைக்காது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு வியந்து போனேன், இப்படி ஒரு ஆற்றல் மிக்க நடிகனா அப்படின்னு. மிகப்பெரிய மாபெரும் நடிகர், உலகத்திலேயே ஒப்பற்ற நடிகர் திலம் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசனால கூட பண்ண முடியாத ரோல்னு சில ரோல் நீங்க பாத்தீங்கன்னா, சலங்கை ஒலி, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி ஒரு சில படங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா சலங்கை ஒலியில் அவருடைய நாட்டியமாக இருக்கட்டும், அந்த நாட்டியத்திலேயே நவரசத்தை கொண்டு இதாக இருக்கட்டும், அபூர்வ சகோதரர்கள குள்ள கமலா நடிக்கிறதா இருக்கட்டும், மைக்கேல் மதன காமராஜன்ல 4 விதமான மாடுலேஷன்ல பேசி வித்தியாசப்படுத்தி நடிச்சதா இருக்கட்டும், ஒரு ஒப்பற்ற கலைஞன், மாபெரும் கலைஞன். அந்த ஆளுக்கு ஈக்குவலான ஒரு கலைஞனே இல்லை அப்படின்னு நம்ம ஸ்லாகிச்சு நின்ன போது, ஒரு வியந்து பார்த்த போது, சகுனம் சொன்ன கவுளி துள்ளி விழுந்துதான் கழனி தண்ணியில அப்படிங்கிற கதையா இந்த ஆள் சாக்கடையில போய் விழுந்துட்டான். அதாவது உன்னைய பாக்குறவங்க எல்லாம் நினைக்கலாம், திராவிடத்தோட கூட்டணி வச்சதுனால இந்த ஆள் சாக்கடை அப்படின்னு நீங்க சொல்லலாமா அப்படின்னு பாக்குறவங்க யாராவது நினைக்கலாம். இந்த ஆள் என்ன சொன்னா, மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சான். மையம் தான் முன்னாடி இது, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சி பேரா மாத்தும் போது இந்த ஆள் என்ன சொன்னா, 2018 கட்சி ஆரம்பிக்கும் போது
மையம்ங்கிறது மாற்றத்திற்கானது. சென்ட்ரிசம்னு ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறோம். அதாவது ஒண்ணு நியாயத்து பக்கம் நிக்கணும், அதர்மத்து பக்கம் நிக்கணும். நியாயத்து பக்கம் நிக்கிறது தான் என்னைக்குமே தர்மம். நான் ஒரு பக்கமா இல்லை, நான் ரெண்டு பக்கமும் அப்படியே இருக்கேன் அப்படிங்கிறது ஊரை ஏமாத்திர பித்தலாட்ட வேலை. அந்த ஆள் அதோட இல்லாம குழப்பி மக்களை குழப்பி ஒரு அந்த டார்ச் லைட்லாம் வேற டிவி மேல வீசி எரிஞ்சு திமுக நாளே கெட்ட வார்த்தை, ஸ்டாலின் கருணாநிதினாலே கெட்ட வார்த்தை அப்படின்னு எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்த ஆளு கடைசியில ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகல போய் ஒரு பிச்சைக்காரனோட கேவலமா பிச்சைக்காரனாவது இருக்கிறத போடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போவான். இந்த ஆள் அங்கேயே பிச்சைக்காரத்தனமா இருந்து உங்களுக்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஆள் திமுக ஆபீஸ் வாசல்லையே திருவோடு வச்சுட்டு நிக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஆளை ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு மகா கலைஞன், உலக சினிமாவை ஒரு உயிர் மூச்சா கொண்டு வாழறவன், சினிமால புது புது ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளு, தனக்கு தெரிஞ்சதை செய்யணுங்கிறது தான். இப்ப நான் போய் சினிமால கதாவசனம் எழுத போறேன் அப்படின்ட்டு போனா அது எவ்வளவு ஒரு குரூரமா இருக்கும். அந்த மாதிரிதான் கமலஹாசன் அரசியலுக்கு வந்தது. அரசியலுக்கு வந்து தன்னுடைய கௌரவத்தை தான் சொன்ன பிரகாரம் நடக்கல. டார்ச் லைட்டு விட்டு எறிஞ்சு டிவியை உடைச்சி ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் உடஞ்சதுதான் மிச்சம். அந்த மாதிரி சீன் காமிச்சு பல பேரை நர்ரோடுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அந்த கட்சியில வந்து இன்னைக்கு அந்த கட்சியோட மொத்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிரிவியூ தியேட்டர்ல ஒரு 20 பேரை வச்சு நடத்தினாங்க. நம்ம ஸ்ரீ டிவி எம்ப்ளாயிஸே அந்த கட்சியோட நிர்வாகிகளோட அதிகமா இருக்கும். நம்ம அந்த லட்சணத்துலதான் கமலஹாசனோட கட்சி இருக்கு. ஏன்னா அது கட்சி இல்லை, கம்பெனி கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. அடமானம் வச்சதை எப்படி மீட்ப? அது வந்து வட்டி மேல வட்டியா போற மாதிரி இப்ப அவருக்கு வட்டியாக ராஜ்யசபா எம்பியும் கொடுத்து அவருக்கு வந்து செஞ்சோற்று கடன் சொல்லி கொண்டு போய் விட்டாங்க. ஆனா அவரு திமுகவுக்காவது விசுவாசமா இருப்பாரா அப்படின்னு நீங்க அவரோட கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். உடனே பார்க்குறவங்களோ இல்லை நீங்களே கூட சொல்லலாம், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் போறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கைன்னு வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் பிரிச்சே பார்க்க முடியாது. இப்ப அவர் ஏன் ஒருவேளை திமுக கிட்ட போனாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன். கருணாநிதி பையன் ஸ்டாலினோட கருணாநிதியோட பேரன் உதயநிதி ஸ்டாலின், இவங்களுக்கு கமலஹாசன், இவங்களுக்கு எல்லாமே ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளே அவங்களுக்கு பெரிய அளவில் பிடிக்காது. பிறன்மனை நோக்கா பேராண்மை. கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ அந்த பிரச்சனை பெருசாவல்ல. வனவாசத்துல அவர் எழுதிட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் உதயநிதி பத்தி இப்ப சோசியல் மீடியால நாருது, அது வேற. இல்ல அவர் குறளோவியம் எழுதியிருக்காரு, திருக்குறள் பிடிக்காதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனா அந்த குறள் பிடிக்காதுன்ற பிறன்மனை நோக்கா பேராண்மை அந்த அதிகாரம் மட்டும் பிடிக்காது, கல்லுண்வாயும் பிடிக்காது, மக்கள் பணத்தை திருடக்கூடாது. அவங்க திமுகங்கிறதே ஒரு ரெட்டை வேடம், அதை நம்ம பின்னாடி வச்சுப்போம். அவங்க வந்து சமூக நீதினு சொல்லியே நாங்க எல்லாரையும் சமமா நடத்துறோம்னு சொல்லியே ஒரு மதத்தையும் ஒரு ஜாதியும் கேவலமா பேசக்கூடிய ஜென்மங்கள், ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இல்ல அது வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் கேக்குறது பாராளுமன்றத்தில் அவர் இப்ப இந்த கமலஹாசன் ஒரு அம்மா அவங்களோட இருந்தாங்க, நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு அம்மா வந்து அவரோட லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. அதிமுக இருந்தவங்கிறதையும் சொல்லிடலாம். இப்போ இல்ல, அவங்க அதிமுக போயிட்டாங்க பிஜேபியில இருந்து. பிஜேபியில வந்து அவங்க இளைஞரணி தேசிய செயலராக இருக்கும் போது பொதுக்கூட்டம் நடத்துறவங்க வாங்கன்னு கூப்பிட்ட போது அன்னைக்கும் அவங்க வரல. அதுக்கப்புறம் இப்ப இருந்த போதும் அவங்க வரல. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் வேற விதமான இதுவும் இருந்தது. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. அவங்க போகும்போது ஒரு வார்த்தையை இவர்கிட்ட இருந்து விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு அது பெரிய அளவுல எனக்கு அதோட இது தெரியல. எனக்கு என்னுடைய மகளின் எதிர்காலத்தை கருதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னதுனால நான் இப்ப அதை பத்தி பேசுறேன். அவருடைய கருத்துக்கு வரோம். நம்ம இப்ப அவருடைய கருத்து வந்து திமுகவோட சவகாசம் வச்ச ஒரே காரணத்தினாலயா இல்ல இயல்பிலேயே இருந்தாலும் ஒரு எக்ஸென்ட்ரிக்காங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த பொழுது கமலஹாசன் ரசிகர் மன்றத்து சார்பா ஒரு பெரிய மாநாடு நடத்தி பெரியார் திடல்ல அந்த மாநாடு நிறைவுற்றது. அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கூட்டி பெரியார் திடல்ல பேரணி போய் பெரியார் திடல்ல மாநாடு முடிஞ்சது. அப்பா அவர் என்ன சொல்றாரு பேசும்போது, கமலஹாசன் இன்னைக்கும் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. யாருக்கா தேவைன்னா லைப்ரரியில் இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேங்க. அக்ரஹாரத்தில் பிறந்த நான் இந்த பெரியார் திடலுக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவருடைய கருத்துக்களை வச்சு இந்த திமுக எல்லாம் அவரை வசைப்பாடும் போது அன்னைக்கே தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, நீங்க வைதிக பார்ப்பனனை, வைதிக பிராமணனை, சனாதனத்தை பின்பற்றும் பிராமணனை நீங்கள் நம்பலாம், ஆனால் முற்போக்கு பேசும் பார்ப்பான் ஆபத்தானவன் அப்படின்னு கமலஹாசனையும் சாடி இருக்காங்க. இது கடந்த கால வரலாறு.
இது திமுகவும் சாடி இருக்கு, திகாவும் சாடி இருக்கு, இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கங்களும் சாடி இருக்கு, மதமாற்ற புரோக்கர்களும் சாடி இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் திட்டிருக்காங்க இந்த ஆளை. ஆனா இப்ப இந்த ஆள் வந்து ஒரு நவீன முற்போக்கு வேஷம் போட்டுக்கிட்டு பாராளுமன்றத்துல போய் இந்த ஆள் வந்து தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்லாம் இந்த ஆள் வந்து சினிமாவில் டயலாக் பேசுற மாதிரி. எனக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், மிஸ்டர் கமல் ஒன்னொரு டெக் போலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆளுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிருந்திருக்கும், நடிக்காதராங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். தியாகராஜரை எதுக்கு உள்ள கூட்டிட்டு வந்தாரு? இல்ல, அவருக்கு எப்போதுமே இது ஒரு மனோ வக்ரம். 2019 கூட தியாகபிரமே பிச்சை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பேசினா அதுக்கு அப்பயே ஒரு கவுண்டர் கொடுத்து வீடியோவும் போட்டிருக்கேன். நிர்மலா அம்மா பார்த்து நீங்கள் வந்து ஆங்கில கல்வி கற்றவர், அதனால் கற்பூர புத்தி உங்களுக்கு அப்படிங்கிற, அதுவும் காட்டில் கரைந்து விட்டு. அதாவது நீங்க அவனை டீகோட் எல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு பைத்தியம் வந்து சட்டையை கிழிச்சுக்குது, எந்த பக்கம் கிழிச்சுக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? கமலஹாசன் பேசுறத எந்த ஒரு வார்த்தைக்குமே நீங்க வரிக்கு வரி நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மம் போராது. நீங்க குறைஞ்சது ஒரு 2-3 ஜென்மம் எடுத்தாதான் நீங்க ஆங்கில மொழி படித்தவர், கற்பூர புத்தி கொண்டவர். அந்த கற்பூரம் காற்றில் கரைந்து விட்டது, உண்டியலில் பணம் போட்டார்கள், அந்த உண்டியல் கஜானம் ஆகிவிட்டது. என்னங்க இது? இல்ல இப்போ ஊடகங்கள்ல இருக்கிறவங்க, வட இந்திய ஊடகங்கள்லாம் இப்ப ஒரு ஆரம்பிக்கிற பேச்சை ஒவ்வொன்றும் டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்றாங்க, அங்க மக்களுக்கு போய் சேர்க்க. பிரியசகி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் தங்காய் அப்படிங்கிறாரு. இப்ப இதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், நெறியாளர்கள் இதை எப்படி அவங்க வந்து வடக்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? அவங்க வடக்கே இருக்கிறவங்க ஏற்கனவே அவர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. ஏற்கனவே நம்ம பாரதிய ஜனதா கட்சியில மந்திரியா இருந்தவங்க ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை தோக்கடிச்சாங்கல்ல, போட்டு வெளுத்து எடுத்தாங்க. ஒரு இதுல ஒரு நார்த் இந்தியன் சேனல்ல கமலஹாசனை போட்டு உரிச்சு எடுத்தாங்க, வெங்காய தோலை உரிக்கிற மாதிரி பாட்டா உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இவர் பேசாம இருந்தாரு, ஊமையாவே கிட்டத்தட்ட ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மேட்டிமைத்தனத்தை பார்லிமெண்ட்ல போய் பிச்சை எடுத்து வந்த, இரவல் வாங்கி வந்த அந்த ராஜ்யசபா எம்பியில வச்சுக்கிட்டு அவரு போய் அங்க பார்லிமெண்ட்ல நின்றுக்கிட்டு இப்ப இந்த மாதிரிலாம் பேசுறாரு. ஏற்கனவே ஸ்மிருதி இரானி போட்டு இவரை வெளுத்த வெளுல ஒரு ஊமையாகி இப்ப திரும்பியும் வந்து தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பிச்சை கிடைச்சதுனால இவர் ஏதோ தனக்கு கிரீடம் கிடைச்சதா நினைச்சிட்டு பேசுறாரு. இவருக்கு சகவாச தோஷமா இருக்குமோன்னு சொல்லி சொன்னேன். இந்த கருணாநிதியோட பல கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த திமுகவோட பல கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த கழகங்கள் திமுகவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கமலஹாசன் நீங்க இருக்கிறது பார்க்கலாம். அது நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில போக வேண்டாம்னு நீங்க உடனே பாஞ்சு வந்து என்ன பிராண்டுவீங்க. ஆனா இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கருணாநிதியும் முன்னாடியும் விட்டுருவாரு, பின்னாடியும் விட்டுருவாரு. இப்ப கமலஹாசன் பேசும்போது என்ன சொல்றாரு, தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று சொன்னவர் நம்மளுடைய நிதியமைச்சர், தங்காய் நிதியமைச்சர் அப்படின்னாரு. அவங்க சொன்னது 1942 நவம்பர் மாதம். அவங்க வந்து இவர் தன்னுடைய பத்திரிகையில ஈவே ராமசாமி எழுதியிருக்காரு, விடுதலை பத்திரிகையில நீங்க தமிழ் வந்து பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு எழுதியிருக்காருன்னு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லும் போது அவங்க தொடர்ந்து சொல்லும் போது முன்னையும் வெட்டிட்டான் பின்னையும் வெட்டிட்டான். இது பாருங்க, இதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்றேன். போது பீகார்ல பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல திமுக வந்து இதுக்கு இந்து விரோதமா செயல்படுது, பாரத நாட்டுக்கு எதிராக செயல்படுது, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி திமுகவுடைய வடவர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி பேசினத ஸ்டாலின் எப்படி மடைமாத்தினார் நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழர்களுக்கு எதிராக மோடி பேசிவிட்டார். அதே விஷயம்தான் இங்க. அங்க வந்து திமுக காரன் என்ன பண்றான், ஸ்டாலினும் திமுக காரன் என்ன பண்றான், திமுகங்கிறத எடுத்துட்டு அந்த இடத்துல தமிழன்னு போட்டுக்கிட்டான். இந்த ஆள் கன்வீனியன்ட்டா முன்னாடியும் பின்னாடியும் வெட்டிட்டு தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பெனாத்தி சோசியல் மீடியால எல்லாரும் போட்டு விழுக்கிறாங்க. ஆனா இது வந்து புதிய விஷயம் கிடையாது. சேருவார் சேர்க்கைன்னு சொன்னல, இந்த விஷயத்த கருணாநிதி 1989 தமிழக முதல்வராக இருந்த பொழுது நாத்திகம் பேசுறேங்கிறதுக்காக சிவவாக்கியாரோட ஒரு பாட்டு எடுத்து போட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது வந்து கடவுள் நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ, அதோட அவர் நிறுத்திட்டாரு. அதுக்கு அடுத்தது சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதுல நடுப்புற ஒரு வார்த்தை என்ன விட்டான்னா, நாதந்தான் உள்ளிருக்கையில், கடவுளே அவன் மனசுக்குள்ள இருக்கும்போது நீ ஏண்டா கோவிலுக்கு போற, நீ ஏண்டா கடவுளை வெளியில தேடி அலையிற அப்படின்னு இறை பக்தியை, இறைநிலையின் மேன்மையை சிவவாக்கியார் சொல்றத
இதான் கருணாநிதித்தனம்ங்கிறது. இந்த கருணாநிதித்தனத்தை ரொம்ப கரெக்டா கமலஹாசன் பண்ணிட்டாரு. புது வார்த்தை வந்து நீங்க வந்து ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, கருணாநிதித்தனம்னு. அது என்னது கருணாநிதித்தனம்? பித்தலாட்டம், முன்னாடியும் பின்னாடியும் வெட்டிட்டு நடுப்புற இருக்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து பேசுறது, ஃப்ராடுத்தனம், மேனிப்புலேஷன், கூசாம பொய் சொல்றது, உண்மையை திரித்து சொல்றது, சத்தியத்துக்கு மாறாக நடந்து கொள்வது, உலக நடைமுறை. உலகத்துல வந்து நீங்க வந்து சோத்து கையால சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. பீச்சாங்கையால சாப்பிட்டா என்ன? அது ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. நீ அந்த கையாலேயே சாப்பிடு, அந்த கையாலேயே கழுவு. இதெல்லாம் தான் கருணாநிதித்தனம். இப்ப அதே கருணாநிதித்தனத்தை தான் இந்த கமலஹாசன் கமலஹாசன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கமல் அப்படிங்கிறது தாமரை பூவை குறிக்கும். அவரு ஏசுறவங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுல சிவவாக்கியார் சொன்னதுல சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுவோம். இங்க பாத்தியா, ஒரு இவரே சித்தரே என்ன சொல்லியிருக்காரு பாத்தியா, ஒரு ஞானியாரே என்ன சொல்லியிருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி இவருடைய நாத்திகவாதத்துக்கு கருணாநிதி அதை முன் வைச்சாரு. அன்னைக்கு எனக்கு மறந்து போயிடுச்சு யார் சொன்னதுன்னு. புலவர் கீரனா இல்ல வாரியார் சுவாமிகளான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இவங்கள யாரோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரும் அதுக்கப்புறம் வீரத்துறவி ராமகோபாலனும் எடுத்து சொன்னது என்னன்னா, ஏண்டா அதோட நிறுத்திட்ட, நட்டக்கல்லும் பேசுமோ நாதந்தான் உள்ளிருக்கீங்கிறத ஏண்டா விட்டுட்ட அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதே பாதையில தான் கமலஹாசனும் வராரு. இந்த கருணாநிதித்தனத்திற்கு கருணாநிதி போன்றே செயல்படக்கூடிய, அதுவும் இப்ப எப்படிலாம் ஆயிட்டாரு, திடீர்னு அவருக்கு ஒரு வாடகை தாத்தா கிடைச்சிட்டாரு, தாத்தா பெரியார். அவருக்கு ஸ்ரீயார் அப்பாவும் கிடைச்சிட்டாரு, என்னுடைய அப்பா கருணாநிதி, அப்பா அண்ணாதுரை, என்னென்னமோ வளர்றாங்க இந்த ஆளு. ஒரு நல்ல அப்பழுக்கற்ற தேசியவாதி குடும்பத்துல பிறந்தவர். கமலஹாசனோட அப்பா சுதந்திர போராட்ட தியாகி. கமலஹாசனோட அத்தை வீட்டுக்காரர் தான் மிகப்பெரிய வழக்கறிஞர். அயோத்தி ராமர் கோவிலுக்கு தீர்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவ்வளவு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு, மகாத்மா காந்திக்கு அப்படித்தானங்க இருந்தது. பராசரன் சொல்றீங்க? பராசரன் இவருடைய அத்தை வீட்டுக்காரர் தான் பராசரன். இவர் ஒரு மகாத்மா காந்திக்கு அவருடைய ஒரு பையன் வந்து ஒரு மிகப்பெரிய துயரமா இருந்தான். குடிப்பான், ரோட்ல விழுந்து கிடப்பான். அவருக்கு வந்து இந்து தர்மம் தான் ஒரு மிகப்பெரிய சனாதன தர்மத்தை போற்றி வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி. அவருடைய ஹீராலால் அவருடைய பையன், அவன் கடைசியில இஸ்லாமியன், அவன் மதம் மாறினான். இதெல்லாம் காந்தியை வெறுப்பேற்றுறதுக்கா பண்ணான். காந்திக்கே அப்படிலாம் இருக்கும்போது பராசரனும் பரமக்குடி சீனிவாச ஐயரும் எம்மாத்திரம் சொல்லுங்க. அதனால கமலஹாசனுக்கு கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் கடவுள் நல்ல புத்தி கொடுக்கணுங்கிறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய சனாதனத்தை போற்றி வாழக்கூடிய, போற்றி நடந்து கொள்ளக்கூடிய, நான் பிஜேபி எம்பியை மட்டும் சொல்ல, தெலுங்கு தேசம் எம்பி, சிவசேனாவை சேர்ந்தவர்கள், ஜனதாதளை சேர்ந்தவர்கள், கர்நாடகத்தில் இருந்து சென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட பல காங்கிரஸ் எம்பிக்கள் கூட கமலஹாசன் நாளைக்கு போய் ஏடாகுடமா இந்து மதத்தை விமர்சிச்சா அங்க வாயிலே மிதிச்சு அனுப்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அதை குறித்து சொல்லும் போது வைரமுத்து அவர்கள் வந்து பேசும்போது அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து ஒரு ட்விட்டரே போட்டிருக்காரு. கமலஹாசன் எம்பி அவர்களின் நாடாளுமன்ற உரைக்கு எனது பாராட்டும், அவர் பேசி அனுப்பி விடையும். அன்புள்ள கமல் எம்பி அவர்களே, கன்னி பேச்சல்ல, இது காலை பேச்சு. ஒரு தேசியவாதியின் மொழி, ஆனால் தமிழ் சாதியின் குரல். நாடாளுமன்றமே நிமிர்ந்து அமர்ந்தது. தாடி சிங்கத்தின் தமிழ் கேட்டும் ஆங்கிலம் கேட்டும். என்னை அறியாமல் மீசை முறுக்கின என் கட்டை விரலும் சுட்டு விரலும். காடு அதிரட்டும் களிரே பிளிரு அப்படின்னு வாழ்த்து பதிவு போட்டிருக்காரு. கன்னி காளை, அந்த ஆளுக்கு அதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. வைரமுத்து இன்னொரு வக்கரம் முடிச்ச ஆளு, அதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவருடைய தனிப்பட்ட இதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டாம். ஏற்கனவே ஆண்டாளை கொச்சையா பேசி ஊரே சேர்ந்து அவர் பிறப்பையே போட்டு புரட்டி எடுத்தது. அதனால அவரு ஒரு வக்கரம். ஆடு புருஷ அமீர், இவரை கமலஹாசனை எவன்லாம் ஆதரிக்கிறான் பாருங்களேன். எவனாவது ஒரு நல்லவன் எவனாவது ஆதரிப்பானா? உண்மை தெரிஞ்சவன் எவனாவது ஆதரிப்பானா? இப்ப கடைசியில கமலஹாசன் தூண்டி விட்டது என்னன்னா, தமிழை பத்தி ஈவேராதான பேசினாரு அப்படின்னு ஒரு விவாத பொருளாக்கி இன்னைக்கு தேர் இழுத்து தெருவில் விட்டு இன்னைக்கு ஈவேராவையும் திமுகவையும் பாராளுமன்றத்துல நாரடிக்கிற வேலையை கமலஹாசன் தொடங்கி வச்சிருக்காரு. தன்னை ஒரு அதிமேதாவி அதி புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அவரு சினிமா துறையிலவனா அப்பேற்பட்ட ஆளு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அரசியல்ல ஒரு அரை வேக்காடு கமல்ங்கிறத நிரூபிக்கிறாரு. அதுக்கு இந்த பயலவெல்லாம் வீணா போன பயலவெல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க.
இப்போ 2 செய்தியை கேட்டு இதை நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, முதல் பேச்சு கன்னி பேச்சுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக பாராளுமன்றத்திலே பார்க்கப்படுகிறது. அதுல தாங்கள் சார்ந்த சித்தாந்தம் சார்ந்து, கொள்கை சார்ந்து, மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து கேள்வி எழுப்புறது ஒரு பெரிய பொருளா, ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். கன்னி பேச்சிலேயே இவ்வளவு புரிதலோட பாராளுமன்றத்துல தன் தொகுதி மக்கள் சார்ந்த தேவைகளை அவர் அடியெடுத்து வச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த கொள்கை சார்ந்து தமிழகம் சந்தித்து வந்த போராட்டம், நாங்கள் இப்படி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொள்கை சார்ந்த விஷயங்களை முன் வச்சிருந்தா அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்லாமல் இவர் யாருக்குமே புரியாத மொழியில புரியாத விஷயத்தை எடுத்து உரைச்சிருக்காரு. இது என்ன நினைக்கிறேன்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன்லங்க, அவர் ஒரு மகா கலைஞன், ஒப்பற்ற கலைஞன். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது. இப்ப நாம உட்கார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறோம். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே பல விஷயங்களை நம்ம அலசி ஆராயிரோம். அதனால நம்மளுக்கு பொருளாதாரம்லாம் பயங்கரமான அளவில் தெரியுமா? நமக்கு பொருளாதாரம் தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு என்னன்னு நம்ம கேட்டுப்போம். நமக்கு சினிமா விஷயம் பெருசாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதில் தெரிஞ்சவங்கள, அதில் விஷயாளிகளை கூப்பிட்டு நம்ம என்னங்க எங்களுக்கு சொல்லுங்கம்மா. மொழியில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு கிடையாது. ஆனால் நம்மளை கேட்டு நம்மளை அப்கிரேட் பண்ணிப்போம். ஆனால் கலைஞர் இவர் மகா கலைஞன் கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, கருணாநிதி தனத்தோடையே போகிறதுனால தனக்கு எல்லாம் தெரியும். எப்படி கருணாநிதி பொய் புழுவி சிவவாக்கியார் இது பாட்டை வச்சு மொக்க வாங்கினாரு, அந்த மாதிரி இப்போ கமலஹாசன் மொக்க வாங்குறாரு. அதில் கமலஹாசன் நீங்கள் சொன்ன மாதிரி சித்தாந்த ரீதியாக பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா அவர் தான் சென்ட்ரிக் ஆச்சே. அதில் சென்ட்ரிக்கில் என்ன பண்ண முடியும் அவரால்? அதனால இப்போ தேர் எழுத்து தெருவில் விட்டு இப்போ திமுக அடுத்த பயத்திலே இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்து ரொம்ப நாள் பேசாமே இருந்துதான். அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3-4 வயசுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சோடனே முதல் வார்த்தை அம்மாவை பார்த்து, அம்மா நீ எப்போ தாலி இருப்பேன்னு தான். அந்த கதையாக தான் கமலஹாசனுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள்லாம் இருக்கு. கமலஹாசன் திமுகவுக்கு ஒரு லைபிலிட்டியா தான் இருக்க போறாரு. நிறைவாக இப்போ சோசியல் மீடியாலெல்லாம் கிண்டலா போடுற பதிவு என்னவா இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்திற்கு இவரை அனுப்பி திமுக தன் பழியை தீர்த்து கொண்டது. யாரையெல்லாம் திமுகவை வச்சு செஞ்சாங்களோ பாராளுமன்றத்துல, இப்ப பாராளுமன்றமே கதி கலங்கி போயிருக்கு. இவர் பேசுறதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு ரியாக்ஷனே பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. மாறாக நாளைக்கு இவர் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்கட்சியிலேயோ ஆளும் கட்சியாகவோ திமுகவே இருக்கிறது அப்படின்னா சட்டமன்றத்தில் இவருடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஒரு அப்பாவும் இருக்காருல்ல, யாருக்கும் ஒன்றும் புரியாம நீங்க கொஞ்சங்க அது திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசுறது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் யாரும் தன்னை தாண்டி கருத்து சொல்லக்கூடாது. அப்பாவோட நேச்சர் பார்த்தா அவர் ஏற்கனவே பள்ளிக்கூட வாத்தியார் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அதனால அந்த ஒரு வாத்தியாருக்கே உண்டான சில பல குணநலன்கள் அவருக்கு இருக்கு. அதனால அப்பாவுமே பல நேரங்கள்ல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாரு. அதனால அப்பாவுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு கடும் போட்டி, நெருக்கமான போட்டி இருக்கும். அதனால இங்க தமிழக சட்டமன்றத்துல பல பேர் சட்டை கழிச்சுப்பாங்க. அதுவும் குறிப்பா காங்கிரஸ்காரங்க, சத்தியமூர்த்தி பவன்லயே சட்டை கழிச்சுக்கிற காங்கிரஸ்காரங்க, திமுகல உள்கட்சி பிரச்சனையில சட்டை கழிச்சுக்கிறவங்க இன்னும் சிறப்பா இருக்கும். தமிழக சட்டமன்றம் ஒரு ஜூல வேடிக்கை பார்க்கிற அளவுல கமலஹாசன் வந்தாருன்னா ஆயிடும். ஆனா பாராளுமன்றத்துல அவரை வாயிலேயே மிதிச்சு அவருக்கு அறிவை புகட்டி தான் அனுப்ப போறாங்க பாருங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.